எக்ஸல் கல்லூரியில இன்னைக்கு கல்லூரி மாணவர்களை ஒருங்கிணைத்து ஏஎஸ்எஃப் சார்பில் ஒரு ஆர்ப்பாட்டத்தை நம்ம முன்னெடுத்திருக்கோம். இந்த எக்ஸல் கல்லூரியில 7000க்கும் மேல மாணவர்கள் படிக்கிறாங்க. அதுல 2000க்கும் மேற்பட்ட மாணவர்கள் ஹாஸ்டல்ஸ்ல தங்கி இருந்து படிக்கிறாங்க. ஹாஸ்டல்ல மாணவர்கள் சந்திக்கக்கூடிய மிக முக்கிய பிரச்சனை என்ன அப்படின்னா போதுமான ரெஸ்ட் ரூம்ஸ் இல்லாததான். கேர்ள்ஸ் ஹாஸ்டல் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 68 மாணவர்களுக்கு வெறும் 5 ரெஸ்ட் ரூம்ஸ் தான் இருக்கு. ரெஸ்ட் ரூம்ஸ் அடிக்குவேட்டா இல்லாதனால கேர்ள்ஸ் பாய்ஸ் ரெஸ்ட் ரூம் யூஸ் பண்ண வேண்டிய அவல நிலைக்கு தள்ளப்பட்டிருக்காங்க. சரி, ரெஸ்ட் ரூம்ஸ் தான் கம்மியா இருக்குன்னு பார்த்தா இருக்கிற ரெஸ்ட் ரூம்ஸ் அது ஒழுங்கா இருக்கான்னு கேட்டா நிறைய ரெஸ்ட் ரூம்ஸ்ல டோரே கிடையாது. அப்படி டோர் இருந்ததுன்னா உள்ள தண்ணி வரது கிடையாது. சரி, மெஸ்ல போடுற சாப்பிடுற சாப்பாடாவது நல்லா இருக்கான்னு கேட்டா அந்த சாப்பாட்டுலயும் பூச்சி புழுன்னு தான் வரும். சரி, குடிக்கிற தண்ணியாவது நல்லா இருக்கான்னு கேட்டா அந்த தண்ணியையும் பூச்சி புழுன்னு வரக்கூடிய ஒரு இன்ஹைஜீனான ஃபுட் ஃபெசிலிட்டிஸ் வச்சுட்டு இருக்கக்கூடிய ஒரு கல்லூரி நிர்வாகம் தான் எக்ஸல் கல்லூரி நிர்வாகம். மாணவர்கள் இந்த பிரச்சனையை பத்தி எதிர்த்து கேள்வி கேட்காம இல்ல, ஆனா ஒவ்வொரு முறை மாணவர்கள் கேள்வி கேட்கும் போது அவங்கள மிரட்டி அடக்கதான் பார்த்திருக்காங்களே தவிர ஒரு முறை கூட அதற்கான நடவடிக்கையை இந்த கல்லூரி நிர்வாகம் எடுக்கல. அதன் விளைவுதான் சமீபத்துல 400க்கும் மேற்பட்ட மாணவர்கள் பாதிக்கப்பட்டு இன்னைக்கு ஹாஸ்பிட்டல்ஸ்ல ட்ரீட்மெண்ட் பார்த்துட்டு இருக்காங்க. இந்த கல்லூரி நிர்வாகம் சமீபத்தில் என்ன பண்றாங்க அப்படின்னா மாணவர்கள் கிட்ட ஒரு ஒப்பந்தம் போடுறாங்க. அந்த ஒப்பந்தத்துல என்ன பதிவு செய்யறாங்க அப்படின்னா மாணவர்கள் இந்த எக்ஸல் கல்லூரி நிர்வாகத்துல படிக்கக்கூடிய மாணவர்கள் கல்லூரிக்குள்ளேயோ கல்லூரிக்கு வெளியேயோ ஏதாவது பிரச்சனையை சந்திக்கிறாங்கன்னு சொன்னா அந்த பிரச்சனைக்கு கல்லூரி பொறுப்பாகாது, மாணவர்களுக்கு எந்த வகையிலையும் கல்லூரி பொறுப்பாகாதுன்னு பொறுப்பை துறந்து ஒரு ஒப்பந்தத்தை போடுறாங்க. இது எவ்வளவு பெரிய அநியாயம். மாணவர்கள் ஒரு கல்லூரியில சேர்றாங்கன்னா யார் நம்பி சேர்றாங்க? கல்லூரி நிர்வாகத்தை நம்பி கல்வி கனவோடு கல்லூரிக்குள்ள கால் எடுத்து வைக்கிறான். அப்படி கல்வி கனவோடு வரக்கூடிய மாணவனை இதுக்கு மேலையும் ஒரு நிர்வாகத்தினால வஞ்சிக்க முடியுமா? எக்ஸல் கல்லூரி நிர்வாகத்தினுடைய இந்த மெத்தனை போக்க ஏஎஸ்எஃப் வன்மை